இருக்கிறார்கள். பெருந்திரளாக இங்கே மக்கள் கூடியிருக்கிறார்கள். இந்த பெருந்திரளாக இருக்கிற போது மக்களில் நிறைய பேர் தாய்மார்கள் நகையெல்லாம் அணிஞ்சிருப்பீங்க, செல்போன் வச்சிருப்பீங்க, மணி பர்ஸ் வச்சிருப்பீங்க, குழந்தைங்க கூட இருப்பாங்க, வேற உங்களுடைய பைகளெல்லாம் இருக்கலாம். அன்பு கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அன்பு வேண்டுகோளாக உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, அடுத்தபடியாக முருகனுக்கு இங்க பேரிகார்டு, அதாவது உங்களுக்காக ஒரு தடுப்பு சுவர் போல ஒரு வச்சிருக்கிறத தள்ளிடாதீங்க தயவு செய்து. எங்க இருந்து பார்த்தாலும் நம்முடைய சூரசம்ஹாரம், நம்முடைய வழிபாடு இங்க ரொம்ப அழகா தெரியும். பரந்த இடம். வருண பகவானுக்கு நாம எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மழை வரல, இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதனால தயவு செய்து அருள் கொண்டு காவல்துறையினருக்கு, பெருமக்களுக்கு, அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். குறிப்பா கழுத்தில் இருக்கிற தங்க நகைகள், உங்களுடைய மணி பர்சுகள், செல்போன்கள், அது மாதிரி இருக்கக்கூடிய உங்க குழந்தைகள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பா பாதுகாப்பா பார்த்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நம்முடைய காவல்துறை சார்ந்த பெருமக்கள். குன்றத்தூர் குமரன் 16 கால் மண்டபம் சோடச கலா பிரசாத சக்கம் என்று தர்மயாதீன குருமுதல்வர் அழகா ஒரு நூல் பாடி இருப்பார். சோடச உபச்சாரம்னா 16 வகையான உபச்சாரம். அதுபோல 16ங்கிறது ஒரு சிறப்பான எண். 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று நம்ம எல்லாம் வாழ்த்துவோம். அதுபோல 16 கால மண்டபத்தில் இப்பொழுது திருமுருக பெருமான் வீரபாகிய உள்ளிட்ட அனைவரும் இங்கே அதே போல கொஞ்ச நேரம் இருங்க ஐயா.
திருமுருகப் பெருமானுடைய சன்னிதானத்திலே பார்க்க இருக்கிறோம். இப்ப இந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்லுகிறேன். கிருத்த யுகம் என்று சொல்லுகிற யுகம், சதுர் யுகங்கள் என்று சொல்கிற, அதற்கு பிறகு பார்வதியினுடைய திருமணம் அதாவது சிவபெருமானுக்கு கைலாசபதிக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெறும். திருமணம் என்பதற்கு என்ன காரணம் என்பதை அழகா நம்முடைய திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் இதுதான் நூல். தேவர்கள் எல்லாம் இந்த ஒரே ஒரு பாட்டு 10,000 பாடல்களா கச்சியப்பு திகழ் தசக்கர செம்முக மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று விநாயக பெருமானுக்குள்ள துதியாக அமைகிறது. அதனை அடுத்தபடியாக கந்தபுராண வரலாற்றை சொல்லுகிற பொழுது இப்பொழுது இந்த 2 நிலை எப்பொழுதுமே நிலையில எல்லோரும் சென்று கைலாசபதி ஆகிய சிவபெருமானிடத்திலே முறையிட அப்பொழுதுதான் திருமுருகப் பெருமானுடைய அவதாரம் நிகழ அற்புதமான அந்த வரலாற்றை இங்க திருமூலர் அந்த பகையை தீர்த்துவாய் என்று சிவபெருமான் கட்டளையிட்டார்ங்கிற வரலாற்றை நமக்கு திருமந்திரம் சொல்கிறது. இதை விரிவான வரலாற்றாக பார்க்கிற பொழுது இங்கே காசிபரி என்று சொல்கிற முனிவர் பெருமானுக்கும் மாயைக்கும், அதாவது அவர்கள் இருவரும் கூடி கலந்து மகிழ்கிற காலத்திலே முதல் ஜாமத்தில், அதாவது சூரபன்மன் என்கிற அசுரன் தோன்றுகிறான். அதனை அடுத்து சிங்கமுகாசுரன், அப்புறம் தாருகாவில் இருந்த 5 பொறிகளும் அதோமுகம் என்று சொல்லுகிற கீழ் நோக்கி இருக்கக்கூடிய ஐயா கொஞ்சம் ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நல்லது. உங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும், கொஞ்சம் சரி சுருக்கமா சொல்லிடலாம். அதனால என்னன்னா உடனே அந்த 6 முகங்கள்ல இருந்த 6 பொறிகளும் சேர அறுமுக பெருமான் அவதாரம் ஆகிறார். அத பின்னால சரவணப்பை திருச்செந்திலம்பதியிலே எழுந்தருளி இருக்கிறார் திருமுருகப் பெருமான். பாசறை அமைத்து தங்கி இருக்கிறார். தன்னுடைய பெயரை ஐயா அறிவிப்பார். இந்த தாருகன் என்கிற அசுரனுடைய பெருமை மகாவிஷ்ணுவினுடைய சுதர்சன அணிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா இந்த அசுரனுடைய பெருமை எவ்வளவு. அதனால மகாவிஷ்ணுவினுடைய சுதர்சன சக்கரத்தையே தன்னுடைய மார்பிலே மதானி என்று அதற்கு பேரு. அப்படிப்பட்ட மார்பிலே பதக்கமாக அணிந்து கொண்டவன் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு நல்கி உங்களுடைய நல்ல வசதிகளை ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கிற நிர்வாகத்திற்கு துணை புரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விளங்குகிற சூரபன்மனிடத்திலே சென்று செந்திலம்பதியிலே எழுந்தருளி இருக்கிறார். அவரை சிறுபிள்ளை என்று கருதி விடாதே, நீ பணிந்து விடு. சயந்தனை, தேவேந்திரனுடைய மகன் சயந்தனை சிறையிலே இருந்து விடுவித்து விடு என்கிற அறிவிப்புகளை எல்லாம் சொல்லி போரை தவிர்க்க சமாதான
முருகப்பெருமான் இருக்கிற இடத்திற்கு வந்து சேர்கிறார்கள். முருகப்பெருமானுடைய பெருமையை எடுத்து வைத்து அதனால முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி சிவபெருமானுடைய பெருமைகள் இத்தகையன. நீ தேவர்களுடைய தலைவன் இந்திரனுடைய மகன் சைந்தனை சிறையிலே இருந்து இன்னும் ஏனைய தேவர்களை எல்லாம் விட்டுவிடு, முருகப்பெருமானுடைய திருவடிகளிலே சரண் அடைந்துவிடு என்று வீரவாத தேவர் பல நியதிகளை நீதிகளை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அது சிவகங்காதி ஊதிய சங்கி என்று சொல்லுவார்களே, அதுபோல எந்த ஒரு அறவுரையும் அசுரர்களுடைய செவியிலே ஏறவில்லை. அதனால் அந்த தூது பலியாது நவவீரர்கள் திரும்புகிறார்கள். அடக்கி கொண்டது வீரவாதத்தேவர் முதலியோரை அந்த மலை சிறை பிடிக்க அந்த சிறையில இருந்து முருகப்பெருமான் கை வேளால் அந்த கிரவுஞ்ச பர்வகம் தகர்க்கப்பட்டு நவவீரர்கள் வந்த பிறகு ஹலோ தங்கராஜனா, போருக்கு பாட்டு போடுப்பா. நல்லவர்கள் அசுரர்கள் யாரு, தேவர்கள் யாரு, இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எதற்காக நடைபெறுகிறது என்கிற செய்திகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய திருக்கோயில் நிர்வாகம் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. அருள் கூர்ந்து காவல்துறையினருக்கு உதவிகரமாக உங்களுடைய பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு இங்க நடைபெறுகிற நிகழ்ச்சியை காணுங்கள் என்று மீண்டும் ஒரு முறை அறிவித்துக் கொள்கிறேன். கிரவுஞ்ச பர்வதத்தை வதம் செய்த பிறகு அதற்கு அடுத்தபடியாக தாரகாசுரனுடைய வதம். இப்பொழுது தாரகாசுரனுடைய சிரம் கொய்ய திருமுருக பெருமானுடைய வேல் புறப்படுகிறது. இப்பொழுது தாருக்கு அடுத்து அசுரனுடைய தலையை அதிலே பொருத்துவார்கள். அதுவரை இங்கே மிக சிறப்பா இந்த பாடல்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனால வேலை வணங்குவதே வேலை. அதனால அந்த அற்புதமான திருமுருக பெருமானுடைய திருக்கை வேல் இருக்கிறது. அந்த வேல் அந்த தலைய மாட்டுப்பா. அசுரனுக்கு பொருத்த பெற்று திருமுருக பெருமானுடைய திருக்கை வேளால் அந்த சம்ஹாரம் நிகழும். அதிலே மிக முக்கியமாக பல்வேறு திருமுகங்கள், அதாவது திருமுருக பெருமானுடைய திருமுக மண்டலத்தின் முன்பே அசுரர்களிலே முதல்ல தாருகன் யானை முகத்தோடு வந்த அசுரனை அடுத்து சிங்கமுகாசுரன் என்று சொல்லுகிற சிங்கமுகம் பொருந்திய அந்த தலை பொருந்திய அசுரன் தான் பராக்கிரமசாலி, மிகப்பெரிய பலசாலி, பல்வேறு தேவாசுர யுத்தங்களிலே வெற்றி வருவதாக ஐதீகம். அந்த வகையில இந்த சிங்கமுகாசுரன் பல்வேறு திருக்கோயில்கள்ல, குறிப்பா 4 முகங்கள் சில கோயில்கள்ல இந்த சூரசம்ஹாரத்தின் போது மாற்ற பெறும். குறிப்பா திருச்செந்தூர் போல மற்ற
அறங்காவலர் குழு தலைவர் தலைகள் விரைவாக மாற்ற பெற்று அந்த சம்ஹாரம் நிகழ்த்த பெற வேண்டும். உடனே இப்பொழுது வேலாயுதம் புறப்பட்டு அந்த அசுரனுடைய சிரம் கையப்பெற்று அடுத்தடுத்து வருகிற சிறகை மாற்ற பெற்று ஒவ்வொரு முறையும் முருகப்பெருமானுடைய சிறக்கை வேளா அந்த போர் புரிகிறார். இப்பொழுது வீரபாகு தேவர் புறப்பாடு. இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா திருக்கைலாய வாத்தியம் அந்த வேலாயுதமே சென்று தலை கொள்வதாக ஐதீகம் பான பிரயோகம். அதற்கு அடுத்த அசுரனுடைய தலையை வேறு அசுரனுடைய தலை பொருத்தி அசுரன் ராஜவாதியை தோன்றி இங்கே முருகப்பெருமானை நோக்கி பலப்பட வேண்டும். அதாவது வீரபாகு தேவர் திருமுருகப் பெருமானுடைய ஏவலால் அந்த அசுரனுடைய ஒரு சான்று. அவரு பல்வேறு நீதிகளை எல்லாம் எடுத்து தம்முடைய மா மன்னனாக இருக்கக்கூடிய சூரபன்மனுக்கு பல்வேறு அறங்களை எல்லாம் எடுத்து சொல்லி தேவேந்திரனுடைய மகன் சயந்தனை சிறையிலே இருந்து விட்டு விட்டால் தேவர்களை சிறையில் யுத்தம் நடைபெறாமல் நம்முடைய அசுர வெள்ளத்திலே இருக்கிற தாருகன் சிங்கமுகன் போன்ற பல்வேறு அசுரர்கள் எல்லாம் ஆண்டு விட்டார்கள். இருக்கிற காலத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்து கடலிலே சென்று தங்கி விடுகிறார்.
அப்படி இவருடைய தலை கொய்ய பெறுவதில்லை. இவர் வலமாக வருவார், பிறகு அமைதியாக சென்று விடுவார். பானப்பிரயோகம் கிடையாது. அசுரனுடைய வெற்றிவேல் வீரவேல் சம்ஹாரத்திற்கு வீரபாக தேவர் யுத்தத்திற்கு வர இருக்கிறார். இப்பொழுது சிங்கமாசுரன் வாத்தியங்களோடு புறப்பட்டு அதனால மிகப்பெரிய பராக்கிரமசாலி சூரபத்மனுடைய நம்பிக்கைக்கு அவரிலே வல்லவன் இந்த சமகாரம் நிகழ்த்தப்பெற வேண்டும். கந்தபுராணம் தான், அதுக்கப்புறம் தான் ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே. காலத்தால் மிக முந்தைய வரலாறு கந்தபுரம்.
பல்வேறு வகையான மாயைகளிலே வல்லவர். ஆகாயத்திலே இருந்து போர் செய்கிறான், பூமண்டலத்திலே இருந்து போர் செய்கிறான், பல்வேறு நிலைகளிலே இருந்து போர் செய்வான். இவனோடு போர் செய்கிற பொழுது அண்டவெளியிலே ஆகாயத்திலே யுத்தம் நடைபெறும். தேவேந்திரனே மயிலாக முருகப்பெருமானை தாங்கி விண்வெளியிலே சென்று இந்த போர் நடைபெறும். அதற்கு பிறகு பல்வேறு மாயைகளிலே தம்மை மறைத்துக் கொண்ட சூரபன்மன் பின்னால முருகப்பெருமான் விஸ்வரூபமாக காட்சி தருவார். அதை பார்த்த உடனே ஞானம் பிறக்கும் சூரபன்மனுக்கு. சூரபன்மன் அழிவதில்லை, மாண்டு போவதில்லை. சூரனுக்கு வதம் கிடையாது. சம்ஹாரம் என்றால் அவர் அழிவதில்லை. அடுத்தபடியாக அவர் மயிலாக சேவலாக மாறி முருகப்பெருமானுக்கு வாகனமாக சேவல் கொடியாக மாறுகிற பெருமை பொருந்திய அசுரன் தான் முருகனுக்கு. மாமர வடிவெடுத்து வலம் வரணும். அதனால மாமர வடிவத்திலே வலம் வருகிறது. பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். கோயில் நிர்வாகம் நல்ல முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் தவம் செய்திருக்கிறோம். குன்றத்தூரிலே வாழ்வதற்கு, குன்றத்தூரிலே வந்து தரிசிப்பதற்கு அனைத்து பக்த கோடிகளுக்கும், அருளாளர்களுக்கும், பெரியோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை செவ்வேட் பெருமானாகிய நம்முடைய குன்றத்தூர் குமார பரமேஸ்வரன் அருள் செய்வார் என்பது தென்னம். சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் அடுத்தபடியாக வலம் வரும். வலம் வந்த பின்னால முருகப்பெருமானுடைய திருக்கரங்களிலே சேவல் கொடி, அந்த மயிலாக இருக்கிற வாகனம், அது அந்தந்த பணிகளை பொறுப்பாக ஏற்றிருக்கக்கூடியது. அந்த
பச்சை மயில் உண்டு, பொன் மயில் உண்டு, தேவேந்திரன் மயில் உண்டு. வரலாற்றில் எல்லாரும் அரோகரா சொல்லுங்க. குன்றத்தூர் முருகனுக்கு, குன்றத்தூர் முருகனுக்கு, ஆறுபடையான முருகனுக்கு, திருப்பரங்குன்ற வீரனுக்கு, துங்க 14 லோகத்தில் அதிபதி நாடாளும் நாயகன் அழகன் குழகன் ஆனந்த சித்தன் கந்தரீசன் திருமகன் திரு ஊரகத்தான் மருமகன் மந்தாரை வாழ்வதற்கு வந்திருக்கிற அனைவருக்கும் எல்லாம் நம்முடைய குன்றத்தூர் குமார பரமேஸ்வரனுடைய அருளால் அவர்கள் திருப்பெருந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை ஐயா அவர்கள், வடமையா மனோகரன் ஐயா அவர்கள், நம்முடைய குன்றத்தூர் நகரமன்ற தலைவர் திரு கோ சத்தியமூர்த்தி அவர்கள், நகரமன்ற ஆணையர் திருமதி சுமா அம்மையார் அவர்கள், நிர்வாகத்தில் இருக்கிற பெருமக்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், நம்முடைய குன்றத்தூர் நகரவாசிகள், பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கிற பெருமக்கள் எல்லாவற்றிற்கும் மிக சிறப்பான முறையில் இவ்வளவு பெரும் மக்கள் வெள்ளத்தை சிறப்பாக